கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வேத வாக்கியங்களை பற்றி. வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியாக இருக்கிறது, தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. நம்ம இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா காட் பிரீத்டு ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆண்டவர் அதை ஆண்டவருடைய மூச்சு காற்று இந்த பைபிள் வசனங்கள் ஒவ்வொன்றும். இது எதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்மளோட கஷ்டமான காலத்தில் அவர் நம்மளோட பேசுகிறது பைபிள் வசனத்தின் மூலம். நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை திருத்துறது பைபிள் வசனங்கள். நம்ம எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது சொல்கிறது பைபிள் வசனம். நம்ம நித்திய வாழ்வுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய நம்மக்கிட்ட இருக்கிற கைடு இல்லைன்னா ஒரு டூல் இல்லையா இந்த பைபிள் வசனங்கள். அதனால நம்ம இந்த பைபிள் வசனத்தை அவருடைய மூச்சு காற்று, அவர் தேவனுடைய ஆவினால் வந்தது. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும், நம்மளும் இதை அந்த மாதிரி நம்மளோட உயிர் மூச்சாக எடுத்து இந்த பைபிளை படிக்கும்போது